ஹாய் ஹலோ வணக்கம் நண்பி நான் உங்கள் அரவிந்த். Moto G62 நம்ம சொன்ன மாதிரியே Snapdragon 695 இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இதே Snapdragon 695 இதே Motorola கிட்ட இருந்து Moto G71 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. அப்படி ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் இருக்கும்போது எதுக்காக அகைன் இதே Snapdragon 695 இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் Motorola கொண்டு வந்திருக்காங்க? இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? புதுசாக ஏதாவது இந்த Moto G62 கொண்டு வந்திருக்காங்களா? எல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் லுக் எக்ஸாக்டாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரே மாதிரியான டிசைனில் ஒரே மாதிரியான லுக்கில் தான் நமக்கு இருக்குது. அண்ட் மொபைலில் கலர் ஆப்ஷன் மட்டும் தான் வித்தியாசம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுக்கான ஒயிட் அண்ட் திக்னஸில் வித்தியாசம் இருக்குது. Moto G62 இந்த ஸ்மார்ட் ஃபோன் 184 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.59 mm திக்னஸோட கொண்டு வந்திருக்காங்க. பட் Moto G71 179 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.49 mm திக்னஸோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக்கில் இந்த ஒயிட் அண்ட் திக்னஸ் சின்ன வித்தியாசம் மட்டும்தான். மற்றபடி லுக் அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் போனும் எக்ஸாக்ட்டா ஒரே மாதிரி தான் இருக்கு. அடுத்து ஸ்பெசிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் வித்தியாசமே ரெண்டு மொபைலுடைய டிஸ்பிளேல தான் இருக்கு. ஆக்சுவலாக Moto G62 இப்போ லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான இந்த ஒரு காம்பினேஷனுக்கான ஒரு டிஸ்பிளே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதுவே Moto G71 பார்த்தோம்னா இங்கே 6.4 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற இந்த ஒரு காம்பினேஷனோட கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அந்த ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல்க்கான ஒரு டிஸ்பிளே வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க Moto G62 சூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு இங்கே LCD பேனல் தான் கிடைக்கும். அதே சமயம் எனக்கு அந்த ரெஃப்ரெஷ் ரேட்லாம் முக்கியம் இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லான டிஸ்பிளேவா இருக்கும், நான் அதிகமாக கண்டென்ட் வாட்ச் பண்ணுவேன், மூவிஸ் பார்ப்பேன், இந்த மாதிரி டிஸ்பிளே யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவேன், அந்த வகையில் எனக்கு டிஸ்பிளே இன்னும் நல்லா கலர்ஃபுல்லா வைப்ரண்டா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க Moto G71 கன்சிடர் பண்ணலாம். AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால இன்னும் கலர்ஃபுல்லான இன்னும் வைப்ரண்டான ஒரு டிஸ்பிளேவா இந்த டிஸ்பிளே இருக்கும். பட் ரெஃப்ரெஷ் ரேட் 60 ஹெர்ட்ஸ் தான், அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே சேம் தான். 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் இங்கே வித்தியாசம் இருக்கு. Moto G62 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் 20 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கான சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் Moto G71 நமக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அதனால கண்டிப்பா Moto G71ல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக வேணும்னு நினைச்சீங்கன்னா Moto G71க்கு நீங்கள் போயிடலாம். அதே சமயம் பேட்டரி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியை கன்சியூம் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம். ஸோ அந்த வகையில் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே சேம் எக்ஸாக்டான ப்ராசஸர் தான். நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி Snapdragon 695 அப்படின்ற இந்த சிப்செட்டை பேக் பண்ணி தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு வந்திருக்கு. அந்த வகையில் Snapdragon 695 இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காது. ரெண்டுமே Motorola ஸ்மார்ட் ஃபோன், ரெண்டுத்துலையுமே Snapdragon 695 தான் அப்படின்றதுனால ரெண்டுத்துலையுமே பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி 5G பேண்ட்னு பார்க்கும்போது Snapdragon 695 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் இருந்தாலும் Moto G62 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 12 5G பேண்டுக்கான சப்போர்ட் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே Moto G71 பழைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ Moto G71 இருந்து ஒரு 5G பேண்டை கட் பண்ணிட்டு தான் இப்போ இந்த Moto G62 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்தபடியே கேமரா ஃபீச்சருக்கு வந்தோம்னா கேமரா ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சேம் எக்ஸாக்டான கேமரா ஃபீச்சர் தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் ரெண்டுத்துலையுமே 3 கேமரா, 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். அதில் பிரைமரி 50 மெகாபிக்சல் அண்ட் அல்ட்ரா வைட் 8 மெகாபிக்சல், கடைசியாக ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பேக் அண்ட் செல்ஃபி கேமரா ரெண்டுத்துலையுமே 1080 பிக்சல் 30 fps ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே என்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த டீடைல் எல்லாம் கிளியரா மென்ஷன் பண்ணல. அந்த வகையில் ரெண்டுத்துலயுமே ஒரே மாதிரியான கேமரா செட்டப் தான். மோஸ்ட்லி சென்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் எக்ஸாக்டா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கேமரா வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒன்று தான்.
அதே மாதிரி அதர் ஃபீச்சர்ஸும் கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பீக்கர்லயும் நமக்கு டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. IP52க்கான ரேட்டிங்கோட தான் ஸ்மார்ட் ஃபோன் வருது. அண்ட் OS மட்டும் வித்தியாசம். ஆக்சுவலா Moto G71 கொஞ்சம் பழைய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதால Android 11ஓட வரும். பட் Moto G62 இப்போ லான்ச் பண்ணிருக்காங்கல்ல, அதனால Android 12ஓட வரும். இதுதான் மேஜரா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அந்த வகையில் மொத்தமே மூணு வித்தியாசம் தான். ஒன்று டிஸ்பிளே அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் மூணாவதா இந்த OS எடுத்துக்கலாம், இல்லைனா 5G பேண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய வித்தியாசம். பட் இந்த வித்தியாசத்துக்காக பிரைசிங்ல ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. அது என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் பார்த்துரும். ஆக்சுவலா Moto G62 இப்போ லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்ல பேஸ் வேரியன்ட் 6+128GB வேரியன்ட். இந்த வேரியன்ட்டுடைய பிரைசிங் பார்த்தீங்கன்னா 18,000 அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே Moto G71ல பார்த்தோம்னா இங்கேயுமே பேஸ் வேரியன்ட் 6+128GB வேரியன்ட் தான். பட் இந்த வேரியன்ட் 16,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளா இருக்கு. அந்த வகையில் Moto G71 விட 2,000 அதிகமான விலைக்கு தான் இப்போ இந்த Moto G64 லான்ச் பண்ணியிருக்காங்க. 2,000 அதிகமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு ஆடடா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட். இது மட்டும் தான் ஆடடா இந்த Moto G62ல கிடைக்குது. பட் இந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்காக நம்ம AMOLED டிஸ்பிளேவை காம்ப்ரமைஸ் பண்ணணும், 33W சார்ஜரை காம்ப்ரமைஸ் பண்ணணும். அண்ட் 13 5G பேண்ட் Moto G71ல இருக்கு. பட் இங்க 12 தான். அந்த ஒரு 5G பேண்டையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும். இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 2,000 அதிகமான விலைக்கு Moto G62 இருக்கு. பட் அதே சமயம் Moto G71 இதை விட 2,000 கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, 33W சார்ஜர் கொடுக்குறாங்க. அண்ட் 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம், 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ அந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் இங்க Moto G71ல கிடையாது. பட் Moto G62 விட 2,000 கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக 18,000 Moto G62 சூஸ் பண்ணுவீங்களா? இல்ல இந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு AMOLED டிஸ்பிளே 33W சார்ஜிங் மாதிரி இந்த ஃபீச்சரோட கிடைக்கக்கூடிய Moto G71 16,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுவீங்களா? இது உங்களுடைய ஆப்ஷனா இருக்கும் அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த வீடியோல நான் சொன்னது மட்டும்தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க உங்களுக்கான பெஸ்டான ஸ்மார்ட் போன் எது அப்படின்றத சூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.